ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நாம் இப்போ மொபைல் டேட்டாவை எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். நார்மலாக நம்ம வீடியோஸ் பார்க்குற மூலமாகவும் ஷார்ட்ஸ் பார்க்குற மூலமாக தான் நம்மளோட டேட்டாஸ் நிறையாவே செலவாகுது. அதுக்கு சில செட்டிங்ஸை எனேபிள் பண்ணுறது மூலமாக யூடியூப்பில் போய்ட்டு நம்மளோட டேட்டாவை சேவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பை மூட் ஷாப்பிங். இவங்கள்ட்ட தரமான ஹைஜீனிக் க்ராசரிஸ் குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்குவோம். கீழே நம்மளோட சேனல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிட்ட மேலே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோ ப்ளேன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதை எப்போதுமே டிசேபிளாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நம்மளோட ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறமும் நம்ம பார்த்து முடித்தோன்னே அடுத்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் நம்மளோட டேட்டாவை ரொம்பவே தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். இதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கிட்டால் நிறையா டேட்டா சேவ் ஆகும். இதிலே பேக் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜென்ரல் போவோம். ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் மீ டு டேக் எ பிரேக் அப்படின்னு இருக்கு மொதல் ஆப்ஷன். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஆஃப் அன் ஹவரோ இல்லை 1 ஹவரோ இல்லை இதில் நம்ம நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், இதை ஆன் பண்ணி வச்சுருந்தா. இதனாலேயும் நம்ம தேவையில்லாமல் பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரமாக நம்மளால் வேஸ்ட் ஆகிறதே தடுக்கலாம். இதை நம்ம கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிமைண்ட் மீ வென் இட்ஸ் பெட் டைம்னு ஒன்று இருக்குது. இதை கூட ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 11 o'clock வரை பார்த்தா போதும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சோம்னா நம்ம இதை ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிமைண்ட் பண்ணும். அப்போ நம்ம இதை யூடியூப்பை விட்டு வெளியே வரலாம். இதனாலே நம்மளோட டேட்டா ரொம்ப சேவ் ஆகும். இதிலே பார்த்திங்கன்னா கீழே ப்ளே பேக் இன் ஃபீட்ஸ்னு இருக்குது. இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தது இல்லை வேறு சஜஷன் நமக்காக காட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் ப்ளே ஆகிட்டுருக்கும். இதனாலேயும் டேட்டா ரொம்ப வேஸ்ட் ஆகும். இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இதை கேன்சல் இது பண்ணிக்குவோம். இது பேக் வந்தீங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோ கொடுத்து வச்சுக்கலாம். இல்லை நமக்கு பிக்சர் எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நம்மளோட வீடியோவை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம், எந்த மாதிரி தேவை நமக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது டேட்டா சேவிங். இதில் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் வீடியோ குவாலிட்டி, ரெடியூஸ் டவுன்லோட் குவாலிட்டி, ரெடியூஸ் ஸ்மார்ட் டவுன்லோட் குவாலிட்டி, இதெல்லாம் நம்ம டிசேபிளாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தா கீழே டேட்டா மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குல்ல, அதில் பாருங்கள் செலக்ட் குவாலிட்டி ஃபார் எவ்ரி வீடியோ. இது நம்ம ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் நமக்கு நம்ம எந்த குவாலிட்டியில் தேவை, ஹையில் வேணுமா இல்லை மீடியமில் வேணுமாங்கிறது. ஏன்னா நமக்கு சில வீடியோவில் ஆடியோ மட்டும்தான் தேவைப்படும், வீடியோ அந்தளவுக்கு குவாலிட்டி தேவைப்படாது. ஸோ அதுக்கு நம்ம இதை ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட டேட்டா ரொம்பவும் சேவ் ஆகும். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, மொபைல் டேட்டா யூசேஜ் ரிமைண்டர். இதை ஆன் பண்ணி வைக்கும்போது நமக்கு இது எத்தனை எம்பி இப்போ நம்ம ஒரு நாளைக்கு நமக்கு லிமிட்டே 1.5 ஜிபின்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு 200 எம்பியோ இல்லை 300 எம்பியோ இல்லை ஒரு 500 எம்பினா இதில் 500 நம்ம கொடுத்து வச்சிட்டோம்னா 500 எம்பி வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிமைண்ட் பண்ணும். அதனாலே நம்மளோட டேட்டா சேவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதை ரிமைண்ட் பண்ணுறதுனால நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்திருப்போம், கவனிக்காமல் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் வீடியோ. இதை ரொம்பவே இந்த ரிமைண்டர் நமக்கு ஒரு காஷன் மாதிரி. இது உடனே நம்ம யூடியூப்பை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் நமக்கு டேட்டா ரொம்பவே சேவ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.